பகல்லையே குடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா வேற என்ன செய்ய, குடின்ற வாழ்வாயிடுச்சு. மன கஷ்டம்னா எங்கிட்டு இந்த குடிச்சா இந்த கஷ்டமே போகுது. குடிக்காம இருந்தோம்னா மைண்ட் ஃபுல்லா எங்கிட்டோ போகுது. ஆனா குடிக்க குடிக்க உனக்கு உடம்பு வந்து கெட்டு போயிருந்தானே. 30 வயசு 35 வயசுக்குள்ளேயே டெத் ஆயிடுறாங்க. உனக்கு தெரியும் ஆமா நமக்கு இது கெடுதின்னு. அப்படி இருந்து ஏன் குடிக்கிற? வேற என்ன எப்பயே சாக போற, இதை குடிச்சு சாவும். அந்த அளவுக்கு உனக்கு என்ன மனசு கஷ்டம்? இதை குடிச்சு ஆரம்பம் குடிச்சு பழகிட்டோம். விளையாட்டு தொட்டது இப்ப அது வினயமா வந்து நின்றுச்சு. ஒரு நாளைக்கு காலைல ஒரு குடிப்பேனே, காலைல ஒரு குடிப்பேன், 10 நாள் திரும்பி ஒரு சாப்பிடுவேன். கொஞ்சம் ஒரு லைட்டா ஓராயிரம் அப்படியே போய் படுத்துவேன். படுத்து நைட் எந்திரிப்பேன். நைட் அதே மாதிரி 2 கோட் ட்ரைவ் பண்ணுவேன். நாளாயிடுச்சு. ஆமா அதுவும் பார்த்தோம்னா போய் பிளாக் வாங்கி சாப்பிடுவேன். ஆனா இருக்கு கடை இருக்கு. கடை இருக்கு. கடை இல்ல கடையிலே பிளாக்ல எங்கன்னா வாங்கிக்குவோம். வந்து சமுதாயத்தோட பார்வை வந்து உன்னை எப்படி பாக்குறாங்க? நம்மள வந்து கேவலமே பார்ப்பாங்க. இவன் குடிக்கிறியா, காலையிலே குடிக்கிறான், குடியாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுறாம காதுல கேட்க மாட்டான். நீ எப்படி அதை நிப்பாட்டு? சமுதாயம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் பேச பேச அந்த ப்ரெஷர்லயே நம்ம எங்க போவோம், இங்கதான் போவோம். இவன் நான் காலையிலே குடிச்சுக்குவேன் அப்படின்றப்ப நமக்கு அந்த மைண்ட் எங்க போகுது, அப்ப குடிச்சிட்டு பேர் வாங்கிடுவாங்க. அது குடிக்காம பேர் வாங்கணும். அப்ப அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்வு, கல்யாண வாழ்க்கை, அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ? ஃபேமிலின்றப்ப இந்த குடிய மறந்து கல்யாணம் பண்ணா நீ குடிய மறந்துடுவா? ஆமா பாத்தியா, நடந்தா நல்லது தானே. கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்கும், நீ மாறிடுவ. ரைட், வாழ்த்துக்கள்.